இந்த வீடியோ செஷன்ல நம்ம என்விரான்மெண்ட் ரிலேட்டட் MCQs பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மியூச்சுவலிசம் பிட்வீன் டூ ஸ்பீஷியஸ்? ஸோ ரெண்டு ஸ்பீஷியஸ்க்கு நடுவில் மியூச்சுவலிசம் இருக்கணும், அதாவது இரண்டு ஆர்கானிசமே பெனிஃபிட்டடாக இருக்கணும். ஸோ ஒரு ஆர்கானிசம் பெனிஃபிட்டாக இருந்து இன்னொரு ஆர்கானிசம் ஹார்ம் ஆச்சுன்னா அது மியூச்சுவலிசம் இல்லை இல்லைங்களா? ஸோ டூ ஃபங்கை லிவிங் டுகெதர் வந்து மியூச்சுவலிசம் இருக்க முடியாது, அட்லீஸ்ட் காம்படிஷன் வேணா இருக்கலாங்க. ஸோ நம்ம ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது. ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட் வித் பாக்டீரியா இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பாக்டீரியா வந்து இந்த ரைசோபியம் போல பாக்டீரியா லெகுமினஸ் பிளான்ட்டோடைய ரூட்ஸ்ல ஃபிக்ஸ் ஆகி நைட்ரோஜன் எடுத்து அட்மாஸ்பியர்ல இருந்தும் நம்ம சாயில்ல இருந்தும் நைட்ரோஜன் எடுத்து பிளான்ட்டுக்கு தரும். ஸோ பிளான்ட் வில் கிவ், அது வந்து இடம் கொடுக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக மியூச்சுவலிசம் சொல்லலாம். இப்போ சிங்கிள் செல் ஃபிளாஜலேட்ஸ் இன்ஹாபிட்டிங் த டைஜஸ்டிவ் ட்ராக் ஆஃப் வுட் ஈட்டிங் டர்மைட்ஸ் வந்து இட் வில் பெனிஃபிட் ஈச் அதர். பட் இந்த சிங்கிள் செல் ஃபிளாஜலேட் வந்து கொஞ்சம் வந்து ஹார்ம் இருக்க தான் செய்யும் இந்த ஈட்டிங் டர்மைட்ஸுக்கு. ஸோ வுட் ஈட்டிங் டர்மைட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஆஃபிட் அண்ட் டைரி ஆன்ஸ் வந்து ரெண்டுமே பெனிஃபிட் பண்ணிக்க முடியும். பட் இந்த டைரி ஆன்ஸுக்கு வந்து தேவையான அந்த ஸ்வீட் லிக்விட் வந்து ஏஃபிட்லேருந்து எடுத்துக்க முடியும், பட் ஒன்லி த்ரூ பியர்சிங் இட். ஸோ இது மியூச்சுவலிசம்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே பெனிஃபிட் ஆகுதுன்னு சொல்ல முடியாது, வித்தவுட் ஹர்ட்டிங் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஆன்சர் இதுவும் இருக்க முடியாது, இதுவும் இருக்க முடியாது. ஸோ இங்கே பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது லெகுமினஸ் பிளான்ட். இதில் ரூட்டில் வந்து நம்மளுக்கு ரைசோபியம் பாக்டீரியா வந்து ஹெல்ப் பண்ணுது நைட்ரோஜன் ஃபிக்சேஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா, காம்படிஷன் பிட்வீன் டூ ஸ்பீஷியஸ், அந்த ரெண்டு ஸ்பீஷியஸ் நடுவில் காம்படிஷன் வந்து இருந்தால் ரிசல்ட்ஸ் இன் டையிங் ஆஃப் ஒன் ஸ்பீஷியஸானா கண்டிப்பாக ஒரு ஸ்பீஷியஸ் கண்டிப்பாக இறந்து தான் போகும். இல்லை அப்படின்னா ஸ்விட்ச் ஓவர் டு அனதர் கைண்ட் ஆஃப் ஃபுட், வேறு ஃபுட்டுக்கு ஸ்விட்ச் ஆகலாம். இல்லை அப்படின்னா ஃபோர்ஸஸ் ஒன் ஸ்பீஷியஸ் டு லிவ் எல்ஸ்வேர், ஏதோ ஒரு ஸ்பீஷியஸ் தான் இருக்க முடியும், இன்னொரு ஸ்பீஷியஸ் போய் தான் ஆகணும், இல்லை டை ஆகணும், ஏதோ ஒன்று நடக்கணும் இல்லைங்களா? ஸோ மூணுமே நம்மளுக்கு கரெக்ட். ஸோ நம்ம ஆப்ஷன் வந்து 4. Which one statement can differentiate the pioneer community and climax community during succession? இப்போ ஒரு சக்சஷன் பீரியட்ல வந்து பயனர் கம்யூனிட்டி அப்படின்றது வந்து ஸ்டார்டிங், இப்போ வேர்ல்ட் உருவானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆனது ஃபர்ஸ்ட் அந்த பயனர் கம்யூனிட்டி தான் ஃபார்ம் ஆனது, இந்த லைக்கன்ஸ் மாசஸ் இதெல்லாம். கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய ட்ரீஸ் எல்லாம் சொல்லலாம். ஸோ இதுதான் பயனர் கம்யூனிட்டி. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு இனிஷியலாக ஃபார்ம் ஆன ஸ்பீஷியஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கணும் அந்த லேண்டில். அதுலேருந்து நம்மளுக்கு ட்ரீ வரைக்கும் சக்சஷன் நடக்குது. ஸோ போத் தீஸ் கம்யூனிட்டிஸ் டெவலப் இன் பேர் ஏரியா. ஸோ நோ, ஒன்லி பயனர் கம்யூனிட்டி வில் டெவலப் இன் பேர் ஏரியா. Both represent the final community? No. Only climax community will represent final community. So pioneer community is final while climax community is primitive. இல்ல climax தான் வந்து final. இதுதான் நம்மளோட fourth option தான் correct. So pioneer community is first whereas climax community is final. So அடுத்ததான் நம்ம வந்து secondary plant succession can occur after அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுல farmland is cultivated, the forest have been burned, bare rock is exposed from a retreating glacier, sand dunes are created அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ செகண்டரி பிளான்ட் சக்சஷன் அப்படின்னாலே நம்ம இந்த முன்னாடி பார்த்த பிக்சர்லேயே பார்த்துருப்போம். சக்சஷன் அப்படின்னாலே பிரைமரி இந்த பயனர் கம்யூனிட்டிக்கு அப்புறம் வருது கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. இப்போ இங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்தது அப்படின்னா தான் இப்போ திரும்ப இந்த கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி பேர்ன் ஆகி போனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு பேர் லேண்ட்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிருந்த ஸ்பீஷியஸ் பேர்ன் ஆன லேண்ட் இது, அந்த லேண்ட்லேருந்து வர்றது தான் செகண்டரி சக்சஷன். ஸோ செகண்டரி பிளான்ட் சக்சஷன்னா நம்மளுக்கு வந்து செகண்டரி கிளைமேட் இன் கிளைமேட் ஃபேக்டர்ஸ் ஒரு பயோட்டிக் இன்டர்வென்ஷன் மூலியமா இல்லை ஃபயர் மூலியமா ஒரு லேண்ட் வந்து டிசப்பியர், அந்த கம்யூனிட்டி லேண்ட்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி டிசப்பியர் ஆயிருந்திருக்கணும். ஸோ தட் ஏரியா பிகம்ஸ் டிவாய்ட் ஆஃப் லிவிங் மேட்டர். பட் அதோட சப்ராக்ஷனுக்கு அப்புறமா வர பிரிமிட்டிவ் திரும்ப பில்ட் ஆகக்கூடிய ஸ்பீஷியஸ் தான் செகண்டரி சக்சஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஹாவ் பீன் பர்ன்டு தான் நம்மளோட ஆப்ஷனா இருக்கும். In the grassland, trees do not replace the grasses as part of ecological succession because of. ஸோ கிராஸ்லேண்டில் நம்மளுக்கு ட்ரீ வந்து இக்காலஜிக்கல் சக்சஷன் ரீப்ளேஸ் பண்ணாது. பிகாஸ் கிராஸ்லேண்ட் அப்படின்னாலே அங்கே வந்து ரொம்ப வாட்டர் லிமிட்டடாக இருக்கக்கூடிய ஏரியாவாக இருக்கும், இல்லை அடிக்கடி ஃபயர் வரக்கூடிய ஏரியாவாக தான் இருக்கணும். ஸோ நம்மளோட ஆப்ஷன் வாட்டர் லிமிட்ஸ் அண்ட் ஃபயர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, த ப்ரொடெக்டிவ் ஓசோன் ஷீல்டு டு பி ஃபவுண்ட் இன் த. ஸோ எந்த லேயரில் நம்மளுக்கு ப்ரொடெக்டிவ் ஓசோன் ஷீல்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய எர்த் அட்மாஸ்பியருக்கு மேலே இருக்க லேயர்ஸ் நம்ம என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ எர்த்துக்கு மேலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய லேயர் ட்ரோபோஸ்பியர், அடுத்ததா லோவர் அட்மாஸ்பியர், அடுத்ததா ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் நம்மளுக்கு ஓசோன் லேயர் பார்க்க முடியும். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொடெக்டிவ் ஓசோன் ஷீல்டு இருக்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர்.
ஸோ இந்த பிக்சர்ல நம்ம வந்து நல்லா கிராஸ் பண்ணிக்கிட்டோம் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஃபர்தர் நெறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு இந்த இந்த பிக்சர்லேருந்து உங்களுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். The rate at which light energy is converted into chemical energy. So light energy யூஸ் பண்ணி chemical எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்றது ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் வச்சு அப்படின்னா நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் தான். ஸோ நம்ம இந்த gross primary productivityயோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா, gross primary productivity is total rate of photosynthesis including organic matter used up in respiration during measurement period. ஸோ photosynthesis மூலியமா நம்மளுக்கு ரெஸ்பிரேஷன் ஆனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது தான் நம்ம gross primary productivity. So number answer gross primary productivity. The rate at which new tissues are formed. இப்போ photosynthesis நடந்ததுக்கு அப்புறமா வர gross primary productivity. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து tissues form ஆகும் இல்லைங்களா? So அந்த new tissues are formed in producers is in the ecosystem. அப்போ இது வந்து net primary productivity அப்படின்னு சொல்லணும். Net primary productivity is the rate storage of organic matter in plant tissue. நம்ம plant tissue வந்து ரெஸ்பிரேஷனுக்கு அப்புறம் ஃபார்ம் பண்றது தான் இந்த net primary productivity. So நம்ம answer first one. So given below is one of the types of ecological pyramids. So this type represent. So கீழே இருக்கக்கூடிய பிரமிட்ல வந்து நம்ம இந்த பிரமிட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா pyramid of number of grassland இல்ல லேக் pyramid of biomass in a fallow land அப்படின்னா நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல அந்த லேண்ட் ரெடி ஆகி ஃபார்ம் லேண்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ப்ளா பண்ணி ரெடியாக வச்சிருக்க ஸ்டேஜ் தான் fallow land. அந்த fallow land இல்ல எனர்ஜி pyramid in a spring அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுடைய இந்த பிரமிட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாட்டர் ரிலேட்டட் இப்போ லேக் நம்மளுடைய ஆன்சர் படி பார்த்தோம் அப்படின்னா லேக் பிரமிட் தான். ஸோ எப்படின்னா இப்போ லேக்ல ஆர் வாட்டர் ஓஷன் எதுவாக இருந்தாலும் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ரொடியூசர்ஸை சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோர்ஸ் ஒரு லிமிட்டடான ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் கார்னிவோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பிரமிட்ல வந்து நம்மளுக்கு இந்த இதுக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ நம்மளுடைய பிரமிட் இஸ் இன் லேக் ஆர் ஓஷன் அப்படின்னு சொல்லலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் DDT அதாவது டைக்ளோரோ டைஃபீனைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் ஃப்ரம் லோவர் டு ஹையர் ட்ராஃபிக் லெவல் வந்து எப்படி இருக்கும் இன்க்ரீஸா டிக்ரீஸா ஆர் ரிமைன் கான்ஸ்டன்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த DDT வந்து லோவர் ஆர்கானிசம்லேருந்து ஹையர் ஆர்கானிசம்க்கு அக்யூமுலேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ இது அக்யூமுலேஷன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்ம பொல்யூட்டன்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் கண்டிப்பாக லோவர்லேருந்து ஹையர் ஆர்கானிசம்க்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம ஆப்ஷன் இன்க்ரீசஸ். So role of CFC present in atmosphere is so chlorofluorocarbon நம்ம இந்த chlorofluorocarbon ரெஃப்ரிஜரண்ட்க்கும் இல்லை இந்த ஸ்ப்ரேஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக ரிடக்ஷன் இன் ஓசோன். இட்ஸ் நாட் கோயிங் டு ஃபார்ம் ஓசோன், இட்ஸ் ரிடக்ஷன் இன் ஓசோன். ஏர் பொல்யூட்டன்ட் ஃபோட்டோகெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இது வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி chlorofluorocarbon வந்து ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். So used as solvent, refrigerants and aerosol sprays are யூஸ் பண்றாங்க. So they have direct impact on environment as ozone depleting and greenhouse gasesக்கு அடிஷனலாக ஆட் ஆகும். ஸோ அடுத்தது ஏர் பொல்யூட்டன்ட் ஃபோட்டோகெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம ஃபோட்டோகெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் இன்க்ளூட் ஓசோன், பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட் அதாவது PAN, அப்புறம் ஆல்டிஹைட், ஒலிஃபின்ஸ் இந்த மாதிரி ஆன கெமிக்கல்ஸ் எல்லாம் ஃபோட்டோகெமிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் which in presence of light reaction okay with each other produce secondary pollutants. ஸோ எந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னா ஓசோன், பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட் அண்ட் ஆல்டிஹைட்ஸ். இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர்.